ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ശ്രീമൻ നാരായണീയം 61வது ദശകം അന്തണപ്പെണ്ടിർക്ക് അരുളുതൽ. തതശ്ച വൃന്ദാവനതോദിദൂരതോ വനം കദസ്ത്വം ഖലു ഗോപഗോകുലൈഃ ഹൃതന്തരേ ഭക്തതരദ്വിജാംഗനാ கதம்பகானுகிரகணாகிரகம் வகன். இந்த 61வது தசகத்தில் அந்தணர் மனைவிக்கு அருள் புரியறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் சிறந்த பக்தர்களான அந்தணர் மனைவிகளுக்கு அருள் புரியும் மனதில் எண்ணம் கொண்டாய். நீ கோபகுமாரர்களுடனும் பசு கூட்டங்களுடனும் பிருந்தாவனத்தில் இருந்து வெகு தூரம் இருந்த காற்றுக்கு சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ततो निरीक्ष्या शरणवनान्तरे किशोरलोकं क्षुतितं दृशाकुलम् अदूरतो यज्ञपरान् द्विजान् प्रति व्यसर्जयो दीदिवियाचनायतान्. இந்த 2வது ஸ்லோகத்தில் அன்னம் கேட்டு கிருஷ்ணர் அனுப்புறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த காட்டின் நடுவில் கோபகுமாரர்கள் பசியாலும் தாகத்தாலும் மிகவும் வருந்தினார்கள். அப்பொழுது நீ அவர்களை சமீபத்தில் வேள்வி செய்து கொண்டிருக்கும் அந்தணர்களிடம் உணவை கேட்கும்படி அந்த கோபகுமாரர்களை அனுப்பினாய் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பன் பார்த்து பட்டதிரி சொல். गतेष्वतो तेष्वभिताय ते भितां कुमारकेष्वोदनयाचिषु प्रभो श्रुतिस्थिरा अप्यभिनिन्युरश्रुतिं न किञ्चिदोषुश्च महीसुरोत्तमः. இந்த 3வது ஸ்லோகத்தில் கோபகுமாரர்கள் உணவை அந்தணர்களிடம் போய் யாசிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி அனுப்பப்பட்ட கோபகுமாரர்கள் உன் திருப்பெயரை சொல்லி அந்தணர்களிடம் உணவு வேண்டினார்கள். ஆனால் வேதத்தில் ஈடுபட்ட அந்தணர்கள் நிச்சய புத்தி உள்ளவர்களாக காது கேட்டும் காது கேளாதவர்கள் போல நடித்தார்கள். கொஞ்சம் கூட அவர்கள் பதிலே சொல்லவில்லை அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறேன். அநாதராத் கிண்ணதியோ ஹி பாலகாஹ சமாயயுர்யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராத பக்தா கலு தே மஹீசுராஹ கதம் ஹி பக்தம் த்வயி தை சமர்ப்யதே. இந்த 4வது ஸ்லோகத்தில் கோபகுமாரர்கள் உணவு கிடைக்காததால் திரும்பி வர்றதை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்தணர்கள் கோபகுமாரர்களை பொருட்படுத்தாததால் கோபகுமாரர்கள் மனம் வருந்தி திரும்பி வந்தார்கள். வேள்வியின் இடையில் வேறு விஷயங்கள் அந்தணர்கள் அதில் செலுத்தாததால் இந்த அந்தணர்கள் வெகு காலமாய் பக்தியற்றவர்களாக இருந்தார்கள். விதிப்படி வேள்வி மட்டும் செய்யும் இவர்களுக்கு இது பொருந்தும். நீண்ட காலமாக உன்னிடம் பக்தி இல்லாதவர்களிடம் உணவு எதிர்பார்ப்பது எப்படி குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நிவேதயத்வம் கிருஹிணீ ஜனாய மாம் திஷேயுரன்னம் கருணாகுலா இமாஹ இதி ஸ்மிதார்த்ரம் பவதேரிதாகதாஸ் தே தாரகாதாரஜனம் யயாச்சிரே. இந்த 5வது ஸ்லோகத்தில் அந்தணர் மனைவிகளிடம் உணவு கோபகுமாரர்கள் வேண்டுகிறார்கள். அதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபகுமாரர்களிடம் குழந்தைகளே, அந்த பிராமணர்களுடைய மனைவிகளிடம் என் வரவையும் சொல்லி நான் உணவு கேட்டதாகவும் கேளுங்கள். கருணை உள்ளம் கொண்ட அந்த பெண்கள் நிச்சயம் உணவு அளிப்பார்கள் என்று புஞ்சிரிப்புடன் கூறினாய். உடனே கோபகுமாரர்கள் அந்த பெண்களிடம் சென்று உணவு யாசித்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பா பார்த்து பட்டதிரி சொல்கிறார். गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाश्चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत्प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः.
இந்த 6வது ஸ்லோகத்தில் அந்தன பெண்கள் உணவு எடுத்து வர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த கோபகுமாரர்கள் அந்தன பெண்களிடம் உன் பெயரை சொன்னவுடனேயே நெடுங்காலமாக உன்னை காண ஆவல் கொண்டிருந்தார்கள். அப்பெண்கள் பரபரப்பை அடைந்தனர். அவர்களின் கணவர்கள் தடுத்தும் கேளாமல் 4 வகையான சுவைமிக்க உணவு அவர்களே எடுத்துக்கொண்டு வேகமாக நீ இருக்கும் இடத்தை அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். விலோலபிஞ்சம் சிகுரே கபோலயோः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमनि स्थितं भवन्तं समलोकयन्तताः. இந்த 7வது ஸ்லோகத்தில் அந்தனர் பெண்கள் கண்ட கிருஷ்ணனை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் உச்சியில் மயில்பீலி அசைய, உன் 2 கன்னங்களில் குண்டலங்களின் ஒளி வீச, உன் கடைக்கண்களின் கருணை, உன் தோழனின் தோளில் கை வைத்து அழகு பதுமையாய் நின்று கொண்டிருந்த உன்னை அந்த பெண்கள் கண்டு மகிழ்ந்தனர் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ததா ஜகாச்சித்வதுபாகமுத்யதா गृहीतहस्तादयितेन यज्वना तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिं यसौ. இந்த 8வது ஸ்லோகத்தில் தடுக்கப்பட்ட அந்தன பெண்ணிற்கு மோட்சம் அளிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் வர முயன்ற ஒரு அந்தணனின் மனைவி யாகம் செய்கிற அவள் கணவன் அவள் கைகளை பிடித்து தடுத்தான் உன்னிடம் வராமல் இருக்க. உடனே அந்த பெண் உன்னை காண முடியாத வருத்தத்தால் அங்கேயே உன்னை தியானம் செய்து அடுத்த கணமே அவள் மோட்சத்தை அடைந்தாள். என்ன ஆச்சரியம்! அந்த பெண் எவ்வளவு பாக்கியசாலி அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ஆதாய போஜ்யான் அனுக்ருஹ்யதா புனஸ் त्वतङ्गसङ्गस्पृहयोज्जतीर्गृहं विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाश्चकर्तभर्तॄन् पितास्वकर्हणान्. இந்த 9வது ஸ்லோகத்தில் அந்த அந்தன பெண்கள் யாகத்திற்கு திரும்பி யாகசாலைக்கு திரும்பி செல்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ அந்த பெண்களிடம் இருந்து உணவு பெற்றுக்கொண்டாய். பிறகு அவர்களுக்கு அருள் புரிந்தாய். அவர்கள் உன் திருவுருவத்தை தொட்டு தவழும் ஆசையில் வீடு வாசல் துறந்து வந்தார்கள். ஆனால் அந்தணர்கள் யாகத்தை பூர்த்தி செய்யும் பொருட்டு நீ அவர்களை உடனே திரும்பி அனுப்பினாய். அவர்கள் கணவர்கள் குற்றம் சொல்லாதிருக்க இப்படி செய்தாய் அல்லவா குருவாயூரப்பா? நீ குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். நிரூப்ய தோஷம் நிஜமங்கனாஜனே விலோக்ய பக்திம் ச புனர்விசாரிபிஹ பிரபுத்த தத்வைஸ்த்வமபிஷ்டுதோ த்விஜைர் மருத்புராதீஷனிருந்தி மேகதான். அந்தணர்கள் கிருஷ்ணனை அறிகிறதை பற்றி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்தணர்கள் தங்கள் மனைவிகள் உன் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியை அறிந்தார்கள். பிறகு அவர்கள் நன்றாக யோசித்து உண்மையை தெரிந்து கொண்டார்கள். அவர்களும் உன்னை பகவான் என்று தெரிந்து துதித்தார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த நீயே என் நோய்களையெல்லாம் போக்க வேண்டும் என பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பனிடம் தாமரை போன்ற திருவடிகளில் வணங்கி நமது நோயையெல்லாம் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द.